விஜயகாந்த் அவர்கள் இப்ப இருந்துதான் என்ன பண்ணிருப்பாரோ அதுதான் வந்து அந்த இடத்துல இருந்து சரத்குமார் அவர்கள் வந்து சண்முக பாண்டியன் அவர்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்க சார். ஸோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸுமே அட்டாச் ஆயிட்டாங்க. அவருக்காக ஜெயிக்கணும், நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இந்த படத்தை அப்ரோச் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்களா இல்ல வேற ஒரு காரணம்? ஓகே, மட்டும் காரணம் கிடையாது. எனக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு படம் நடிக்கணும்னு அவர் மேல ஒரு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து பொன்ராம். அது வந்து இந்த வே ஹி நரேட்ஸ். எனக்கு ஏன்னா ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்டு லைஃப்பில் வந்து ஏதாச்சும் பார்த்தா காமெடி தான் பார்த்துட்ருப்பேன். அப்போ பொன்ராம் படம்லாம் பார்க்கும்போது லைட்டர் வெயினில் பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் உள்ள ஒரு படத்தில் காமெடி கலந்து ஒரு எல்லாமே ஸ்லாப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ரியலாக இருக்குது, அன்ரியலாக இருக்குது, எதாக இருந்தாலும் அது ஒரு ரசிப்பு தன்மை இருக்குது. அவன் மனசு நிற்கக்கூடிய காமெடி தான். ஸோ அந்த மாதிரி இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் இருக்கிறது வந்து ஆடட் ப்ளஸ் ஆகிடுச்சு. அதோட டெஃபினட்டாக வந்து விஜயகாந்த் சாரோட நட்பு கூட சேர்ந்து இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு தானாலே வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இட் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.